பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிற காரியம், அவர் உங்களிடத்தில் இருந்தால் இந்த ஒரு தீங்கும் வந்திருக்காது. அவர் இருந்தால் தீங்கு வருவதற்கு அனுமதித்திருக்க மாட்டார். அவர் நம் வாழ்க்கையில இருந்தா தீங்கை அனுமதிக்காமல் நம்மளை நடத்துகிற ஒருவரை குறித்து நான் இன்னைக்கு உங்களை சொல்ல விரும்புகிறேன். அதற்காக ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் பகிரும் பொழுது, மார்த்தாள் ஓடி வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டு இப்படியாக சொல்கிறாள், நீ இங்கே இருந்திருப்பீரானால் என்னுடைய வீட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது என்று அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் அந்த இடத்துல தெளிவாக அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இவர்கள் நம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே அந்த வீட்டினுடைய சூழ்நிலைகளை நாசமடையும் பண்ணும்படி பிசாசானவன் அநேக தந்திரங்களை அங்கே உருவாக்கினான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த காரியம் இவனுடைய தீங்கு கல்ல தேவனுடைய மகிமைக்கென்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் சில இதே போல சில காரியங்கள் கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், சில காரணம் கூடாமல் இருக்கிற பிரச்சனைகள் வரும். நம்ம ஒருவேளை சொல்லுவோம், ஆண்டவரே, நீங்க என்னை கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே, என்னை மறந்துட்டீங்களா ஆண்டவரே, நீங்க என்னுடைய வார்த்தையை கேட்கிறியா ஆண்டவரே, நீங்க எனக்காக இறங்க மாட்டீங்களா ஆண்டவரே, அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆனா ஆண்டவருக்கு ஒரே பதில், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஒரு தீங்குக்கு அல்ல, தேவனுடைய மகிமைக்கென்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஓரோ பிரச்சனைகளும் தேவனுக்கு உண்மையாய் நடக்கிற தேவ சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன் தீங்குக்கல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்காக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பார்த்தோம்னா, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வரும் முன்னவே அந்த வீட்டில் ஒரு தீங்கை சாத்தான் செய்து விட்டு போயிட்டான். அங்க ஒரு சம்பவம் நடந்து விட்டு போயிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு எதிராக, என்னுடைய காரியங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் தேவன் ஒரு சமாதானத்தையும் அந்த குடும்பத்தின் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி அந்த குடும்பத்தின் கடந்து போன அந்த வேதனைகளை மாற்றி இரட்டியான சந்தோஷத்தை கொடுப்பாரானால், உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதையாவது இழந்து போயிட்ட, ஏதாவது ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில வந்துட்டு என்று நீ கதறிக்கொண்டு இருக்கிறையா, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கதற வேண்டாம், உன்னுடைய சூழ்நிலையை மாற்றும்படி நான் தேவனுடைய நாம மகிமைக்காக சில காரியங்களை அனுமதித்தேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்திற்காக நாம் விட்டு கொடுப்போங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், சமாதானத்தை உண்டு பண்ணுவார். நம்மை பறித்து கொண்டு போன சில நிம்மதிகளை, நம்மளை பறித்து கொண்டு போன நம்முடைய சந்தோஷத்தை திரும்ப தருகிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்று நம் உறுதியாயிருப்போம். ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களை அற்புதங்களை செய்யட்டும். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதித்த கஷ்டங்கள், நீர் அனுமதித்த வேதனைகளை மாற்றும்படி ஆண்டவரே, உமது நாம மகிமைக்கென்று நீர் இவர்களை மகிமைப்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.